செங்கல்பட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். விவரங்கள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த பகுதியும் அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நிலவி வருவதால் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா மாநிலத்திலும் கூட கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக மழையானது பெய்கிறது. இந்த சூழலில் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே தொடர்ச்சியாக மழை பெய்திருந்தாலும் கூட செங்கல்பட்டு பகுதியில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களிலிருந்து மழை நீரானது தேங்கியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செங்கல்பட்டு புதிய பேருந்து அருகே இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேல் தண்ணீர் இருப்பதால் வாகன ஓட்டிகள் தண்ணீர் நீந்தி செல்லக்கூடிய ஒரு நிலைமையான ஏற்படுது. இது தொடர்ச்சியாக தற்போது கூட செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு இருக்கக்கூடிய பகுதி திம்மாவரம், ஆத்தூர், காவூர், மகேந்திரா சிட்டி, சிங்கிப்பெருமாள் கோவில், மரமலை நகர், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிராம்பாக்கம் ஆகிய பகுதியிலும் கூட தொடர்ச்சியாக மழையானது பெய்கிறது. கடந்த சில தினங்களாக பெய்து வந்தாலும் கூட இந்த இடத்தில் பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களிலும் மழை நீர் தேங்கி வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். சூரியராஜன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.